பட்டம் படிக்காத மருத்துவர்கள் காடுகளில் உண்டு. இந்த மருத்துவர்கள் காடுகளில் இயற்கையான முறையில் தங்களை குணப்படுத்திக் கொள்கின்றன. மனித குரங்குகளை ஆய்வு செய்யும் விஞ்ஞானிகள் ஒரு அசாதாரணமான நடவடிக்கையை கவனித்தார்கள். சில மனித குரங்குகள் நோய்வாய்ப்பட்டால் அவை கண்டபடி உணவை உண்ணுவதில்லை. மிகவும் கவனமாக சில குறிப்பிட்ட செடிகளை தேடிச் செல்கின்றன. சுவையான செடிகளையோ வழக்கமாய் உண்ணும் இலைகளையோ அவை தேடிப் போவதில்லை. பொதுவாக பலரும் விரும்பாத கசப்பான இலைகளையே தேடிச் செல்கின்றன. மனித குரங்கு ஏன் இப்படி செய்கிறது என்று தொடர்ந்து செய்யப்பட்ட ஆய்வில் மனித குரங்கின் நடத்தையில் பல அற்புதமான தகவல்கள் கண்டுபிடிக்கப்பட்டன. உடல் நலமில்லாத மனித குரங்கு தேடி உண்ணும் அந்த செடிகளுக்கு மருத்துவ குணங்கள் இருப்பது கண்டறியப்பட்டது. சில செடிகள் ஒட்டுண்ணுகளை போக்கும் குணம் கொண்டவை, சில தொற்றுக்களை குறைக்கும் ஆற்றல் கொண்டவை. இவற்றை எந்த சமயத்தில் பயன்படுத்த வேண்டும் என்பதை மனித குரங்குகள் மிக சரியாக அறிந்திருந்தன. அவை இந்த செடிகளை தினமும் உண்ணுவதில்லை, தேவைப்படும் பொழுது மட்டுமே உண்ணுகின்றன. உடல்நலக்குறைவு ஏற்படும் பொழுது இவ்வாறு சரியாக தேர்ந்தெடுத்து உண்டு தங்களை குணப்படுத்திக் கொள்கின்றன. ஆனால் இது வெறும் துவக்கம்தான். தொடர்ந்து செய்யப்பட்ட ஆய்வில் மனித குரங்கின் நடத்தை பற்றி மேலும் சுவாரஸ்யமான தகவல்கள் கண்டுபிடிக்கப்பட்டன. குறிப்பிட்ட செடிகளை தேர்வு செய்து அவற்றை நன்றாக மென்று பின் நேரடியாக தங்களின் காயத்தின் மேல் பூசிக்கொண்டன. அதாவது ஒரு களிம்பை பூசிக்கொள்வது போல. சில சந்தர்ப்பங்களில் ஒரு மனித குரங்கு நோய்வாய்ப்பட்ட இன்னொரு மனித குரங்கிற்கு சிகிச்சை அளிப்பதும் தெரிய வந்திருக்கிறது. இது பலவந்தத்தாலோ தற்செயலாகவோ நிகழவில்லை. மென்மையாக வலி உணர்ந்து கவனமாக சிகிச்சை அளிக்கும் மருத்துவனாக மனித குரங்கு இருக்கிறது. இது நமக்கு உணர்த்தும் செய்தி மிக ஆழமானது. இது வெறும் மனித குரங்கின் அறிவுத்திறன் மட்டுமல்ல, சக விலங்கின் மேல் பரிவு காட்டக்கூடிய தன்மையை இது வெளிப்படுத்துகிறது. சரி, எந்த செடியை பயன்படுத்த வேண்டும் என்று எப்படி இவை அறிந்து கொள்கின்றன? இது உள்ளுணர்வா அல்லது தலைமுறையாக கடத்தப்படும் அறிவா? இவை இரண்டுமே காரணமாக இருக்கலாம் என்று விஞ்ஞானிகள் நம்புகின்றனர். இளம் மனித குரங்குகள் குழுவில் உள்ள மூத்த உறுப்பினர்களின் செயல்பாடுகளை கவனிக்கின்றன. நாளடைவில் அவற்றிலிருந்து கற்கின்றன. எப்படி ஒரு மனிதன் இன்னொரு மனிதனிடமிருந்து கற்றுக்கொள்கிறானோ அதுபோல. ஆக இந்த அறிவு தலைமுறையாக கடத்தப்பட்டு வரும் அறிவாகும். இந்த ஆய்வு விலங்குகள் பற்றிய நம் பார்வையில் மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. விலங்குகள் வெறுமனே உயிர் வாழ்வதில்லை. அவை சூழலுக்கு ஏற்ப தங்களை தகவமைத்துக் கொள்கின்றன, கற்றுக்கொள்கின்றன, செயல் மற்றும் விளைவுகளை கூட புரிந்து கொள்கின்றன. யோசித்து பார்த்தால் இயற்கை மருத்துவத்தின் துவக்க புள்ளி மனித குரங்காய் இருந்திருக்கலாம் என்றே தோன்றுகிறது. அமைதியான காடுகளில் எந்த கருவிகளும் இல்லாமல், எந்த பயிற்சியும் இல்லாமல் இந்த விலங்குகள் தங்களை தாங்களே குணப்படுத்திக் கொள்கின்றன. சில சமயங்களில் இயற்கையின் அற்புதங்களை நாம் தாமதமாகத்தான் உணர்கிறோம் என்றே தோன்றுகிறது. இயற்கை மற்றும் வனவிலங்கு பாதுகாப்பு குறித்த எங்கள் காணொளிகளை தொடர்ந்து காண எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவும் ஊக்கமும் அளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். லெட் நேச்சர் லிவ்.